அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஏழையாக பிறந்து விட்டேன் ஆச்சுங்களா, நெக்ஸ்ட் லெவல் போக முடியுமா? இதுதான் நிறைய பேருடைய கொஸ்டினாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய நோக்கம் எப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான். பணக்காரராகவே இருக்கிறாங்க, ஏழை ஏழையாகவே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் யோசித்தேன். அதனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அப்படி தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்படியெல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு, ஏழையாகவே இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை இல்லைங்களா? ஓகே, இப்படி நம்ம முடிவு பண்ணிட்டோம். நான் இப்படியே இருக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை, நான் மாறணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா என்ன நினச்சேன் அப்படின்னா, நாம் நம்ம குடும்பத்திற்காக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்க. ஏன்னா இதையும் நான் யோசனை செஞ்சேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தரவே சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தருடைய வருமானம் தான், அவர் மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அந்த கொடுக்குற காசை அதில் மீதம் பண்ணி இது நெக்ஸ்ட் லெவல் போக முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரே சம்பளத்தை வச்சுட்டு நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா? இந்த காலத்தில் ஸ்கூலு, வீட்டுக்கு வரவு செலவு, போக வர, இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கான சூப்பரான டிப்ஸும் இதில் காத்திருக்கு ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறோம். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? ஒரு கை தட்டுனா ஓசை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் நம்ம இந்த குடும்பத்திற்காக என்ன செஞ்சோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உக்காந்து பேசணும். எல்லாரும் உக்காந்துட்டு என்ன செய்யலாம், நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்மளும் 4 பேர் மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், வாழ்க்கையில் கஷ்டம் 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 இருக்கக்கூடாது அப்படின்னு உக்காந்து பேசுங்க. ஏன்னா ஒரு 10 வயசு குழந்தைக்கும் இந்த காலத்தில் எப்படி இருக்கணும்னு புரிய வைக்கிறது பேரண்ட்ஸோட பொறுப்பு. நெக்ஸ்ட் லெவல் போக முயற்சி எடுக்கின்றோமா அப்படின்னு பாருங்க. அதே போல் நான் குடும்ப தலைவியாக என்ன உதவி செய்கின்றேன் அப்படின்னு யோசனை பண்ணுங்க. நான் செலவில் சேமிக்கிறேன், நான் அடுப்படியில் மட்டும்தாங்க என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக குடும்பத் தலைவர்கள் எல்லாருமே ஏதாவது உதவி செய்கிறோம். அவங்கவுங்க புருஷருக்கு எல்லாம் நம்ம செய்கிறோம். நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்கிறோம். அதை விட்டு வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாமா? குடும்ப சுமை குறைக்க நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிங்க. 2வது, அதுக்கப்புறம் இன்னும் வருமானம் வர வேண்டும். அப்படின்னா அப்படி வந்தால் தான் சேமிப்பு அதிகமாகும். சேமிப்பு அதிகமாகும் அப்படின்னு ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இதற்கு என்ன செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். குடும்பம் ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க. அவர் வேலைக்கு போகிறாரு, சரி ஆச்சு. குழந்தைங்க அவங்க ஒன்றும் தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு, நீயும் இதுக்காக நீ பண்ணணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் நம்ம அப்படி ஆக முடியும்னு சொல்லணும். இப்போ என் வீட்டில் ஒரு 10 வயசு குழந்தை இருக்கான்னா அவனுக்குன்னு ஒரு வேலை என்ன அப்படின்னா, சம்பாதிக்கிறது இல்லைங்க, இந்த குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசித்து பாரு, இதை நீ செய்யின்னு சொல்லிட்டு ஒரு 10 வயசு குழந்தை 6 மணிக்கெல்லாம் போய் பால் வாயின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் ஃப்யூச்சரில் அவன் எப்படி அதை ரன் பண்ண முடியும், மற்றபடி வீட்டுக்காக என்னெல்லாம் செய்யணும்னு அவனுக்கு கற்றுத்தரத்துக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலைங்களை குழந்தைங்களுக்காக சொல்லி கொடுக்கணும். இப்போ பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா வெளியெல்லாம் போக முடியாது, ஒரு மாதிரி வெளியே அனுப்ப முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே பரமா நீ இந்தந்த வேலை செய், இப்போ இந்தந்த வேலை நீ செஞ்சிட்ட அப்படின்னா அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், அதை வச்சு நான் அந்த டைம் சேவ் ஆக சொல்ல அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி எதனா பண்ணுறேன், நீயும் வேலைங்களை பிரிச்சுக்கோங்க. இதுதாங்க குடும்பத்தோடு உக்காந்து பேசி ஆளுக்கு இந்தந்த பொறுப்பை சுமந்துக்கினீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இதை பற்றி தான் நம்ம ஒன்று சேர்ந்து குடும்பம் சேர்ந்து செயல்படுகின்றோமான்னு இதுக்கு பதில். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு குடும்ப தலைவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நானும் தாங்க வேலைக்கு போகிறேன், சேலரி வீட்டுக்கு கொடுக்குறேன், ஆனால் நான் முன்னேறலை அப்படின்னு சொல்லி நிறைய குடும்ப தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பெண்களும் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது போதாது, வருமானம் அதிகம் வர சைடு பிஸ்னஸ் ஏதாவது நம்ம செஞ்சே ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா இந்த ஒரு வருமானத்தை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு முடிவு பண்ணி ஏதாவது பண்ணலாம்.
இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறோமான்னு யோசிங்க. இது நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் லெவல் வர என்னெல்லாம் செஞ்சனோ இதை பற்றியும் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் இது சொல்கிறேன்.